குரூப் 4ல் விஓஎஸ் ரைட் பண்ணியிருக்கேன். நானாலாம் குரூப் 4ல் உள்ளே வரல. எனக்கு எங்கள் அப்பா தான் சரி குரூப் 4 ஏதாவது ஒரு எக்ஸாம் படி, டிஎன்பிசி படி, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை. அப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு தனித்தனியாக படிக்காதீங்க. டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி படிங்க. அது குரூப் 1 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். இன்றைக்கி குரூப் 4 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக குரூப் 2 பாஸ் பண்ணுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் கட்டாயம் நீங்கள் இருக்க எல்லாருமே குரூப் 1 பாஸ் பண்ணுவீங்க. சரியா? யாருமே தனித்தனியாக இதுக்கு தான் படிக்க வைப்பேன், அதுக்கு தான் படிக்க வைப்பேன் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி படிக்காங்க. இதான் என்னுடைய அட்வைஸ். சரி, நான் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா கூடவே இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன விட்டுட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீடு சுற்றி எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. என்ன ஒரு நாள் கூட நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னதே கிடையாது. நானாக வேலைக்கு கூட நிறைய நாள் போயிருக்கேன். ஆனால் போக வேண்டாம், நான் கட்டாயம் உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்ட்டு என்ன 2 வருஷம் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி பார்த்த எங்கள் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.